குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் வீடியோவில் இஃப் கிளாஸ் அப்படின்னா என்ன, அதனோட டைப்ஸ் என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இப்போ நம்ம இஃப் கிளாஸில் 2 மார்க் கிராமல் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்ற பார்க்க போகிறோம். அதில் டைப் 1 பார்த்தீங்கன்னா rewrite the sentence making an inversion in the conditional clause அப்படின்னு தலைப்பில் கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொஷின் பக்கத்துலேயே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொஷின் நம்பர் 1, இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அக்செப்ட் த சேலஞ்ச், பிகின் வித் வேர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிகின் வித் வேர் அப்படின்னு என்னென்னா, இந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியத்தில் பிகின் அப்படின்ற வேர்டை முன்னாடி பயன்படுத்தி எழுதணும்னு சொல்கிறாங்க. அந்த பிகின் அப்படின்றதுக்கும் இன்வர்ஷன்னாலையும் ஒன்று தான். எக்ஸாமில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பிகின் வித்துக்கு பதிலாக இன்வர்ஷன் இந்த கண்டிஷனல் கிளாஸ்ன்னு கேட்பாங்க. அதனால் முதல்ல நம்ம பிகின் வித்னாலையும் இன்வர்ஷன்னாலையும் ரெண்டுமே ஒன்றுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அக்செப்ட் த சேலஞ்ச், பிகின் வித் வேர். இப்போ இதில் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப்பை ரிமூவ் பண்ணுறீங்க, அந்த வேரை தூக்கி முன்னாடியும் ஐயை தூக்கி பின்னாடியும் போட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் இந்த சென்டென்ஸ்க்கு ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கலாம். பாருங்கள், வேர் ஐ யூ ஐ வுட் அக்செப்ட் த சேலஞ்ச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 2, இஃப் யூ ஷுட் அரைவ் அட் த ஏர்போர்ட் பிஃபோர் நூன் கிவ் மீ ஏ கால். இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க, பிகின் வித் ஷுட். இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம், இஃப்பை ரிமூவ் பண்ணுறீங்க, ஷுட்டை முன்னாடி கொண்டு வரீங்க, அந்த யூன்ற சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போகிறீங்க. ஆன்சரை பாருங்கள், ஷுட் யூ அரைவ் அட் த ஏர்போர்ட் பிஃபோர் நூன் கிவ் மீ ஏ கால். சென்டென்ஸ் நம்பர் 3 நல்லா பாருங்கள். இஃப் த ஹேட் ஸ்டார்டட் இயர்லியர் த வுட் ஹாவ் ரீச் பை திஸ் டைம். இங்கே என்ன கேட்டுக்கிறேன் ப்ராக்கெட்டில், பிகின் வித் ஹேட். அப்போ இந்த ஹேட் என்ன செய்யணும், முன்னாடி பயன்படுத்தி எழுதணும். இப்போ முதல்ல என்ன செய்யணும், இஃப்பை ரிமூவ் பண்ணுறோம், ஹேடை கொண்டு வந்து இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வேரு ஷுட்டு ஹேடுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது கேப்ஸில் எழுதணும். ஹேட் த ஸ்டார்டட் இயர்லியர் த வுட் ஹாவ் ரீச் பை திஸ் டைம். சென்டென்ஸ் நம்பர் 4, இஃப் யூ ஷுட் நீட் ஹெல்ப் அகைன் ஜஸ்ட் கால் மீ எ ரிங், பிகின் வித் ஷுட். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பிகின் வித் ஷுட்டை முன்னாடி பயன்படுத்தி எழுதுன்றாங்க. ஆன்சர் எப்படி எழுதணும், இஃப்பை ரிமூவ் பண்ணுறோம், ஷுட் யூ நீட் ஹெல்ப் அகைன் ஜஸ்ட் கால் மீ எ ரிங். சென்டென்ஸ் நம்பர் 5, இஃப் ஐ ஹேட் சீன் த சிக்னல் ஐ வுட் ஹாவ் ஸ்டாப்டு மை கார், பிகின் வித் ஹேட். இப்போ இந்த ஹேடை என்ன செய்கிறோம், முன்னாடி பயன்படுத்தி எழுதணும். ஆன்சர் கவனிங்க, ஹேட் ஐ சீன் த சிக்னல் ஐ வுட் ஹாவ் ஸ்டாப்டு மை கார். சென்டென்ஸ் நம்பர் 6, இஃப் ஷி ஹேட் ஒர்க்டு ஹார்ட் ஷி வுட் ஹாவ் பாஸ்ட், பிகின் வித் ஹேட். இப்போது இதோட ஆன்சர் எப்படி எழுதலாம், இஃப்பை ரிமூவ் பண்ணுறோம், ஹேட் ஷி ஒர்க்டு ஹார்ட் ஷி வுட் ஹாவ் பாஸ்டு. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், rewrite the sentence making and inversion conditional classனாலையும் ஒன்று தான், பிகின் வித்னாலையும் ஒன்று தான். இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது, கொடுக்குற சென்டென்ஸில் இஃப்பை ரிமூவ் பண்ணுறோம், அங்கே சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய வேராக இருந்தாலும் சரி, ஷுட்டாக இருந்தாலும் சரி, ஹேடாக இருந்தாலும் சரி, அதை முன்னாடி கேப்ஸில் போட்டு அந்த சப்ஜெக்டை பின்னாடி போட்டு அதில் இருக்கிற மாதிரி எழுதுனா போதுமானது. இது 2 மார்க்கிங் கிராமரில் 11th 12th கேட்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், ரொம்ப வெரி ஈஸியான டாபிக்ஸ். மேக்ஸிமம் இந்த கொஷின் அடிக்கடி ஆனுவல் எக்ஸாமில் கேட்குறாங்க. அனைவரும் இந்த வீடியோவில் கொடுத்த எல்லா கொஷினுமே எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், இதே மாதிரி கொஷின்ஸ் இதிலேருந்து எதை வேணாலும் எக்ஸாமுக்கு வரலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.